ஹாய் காய்ஸ், இன்னைக்கு என்ன பத்தி பார்க்க போறோம்னா ஒரு 5 டாபிக் பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த கூலி இருக்குங்க இல்லையா, இந்த தலைகாணி மாதிரி வாயில சுட்டிட்டு இருக்காங்க நிறைய பேர். இதை வந்து தடை பண்ணியிருக்காங்க. மதுரையில இருக்க ஒரு நீதிமன்றம் என்ன பண்ணியிருக்குன்னா, இதுக்கு மேல தமிழ்நாட்டில் எங்கேயுமே கூலி பிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு கூலி தயார் பண்ற கம்பெனிக்கு வந்து நோட்டீஸ் விட்டுருக்காங்க. ஹரியானாவில் இருக்க ஒரு கம்பெனிக்கும் கர்நாடகாவில் இருக்க கம்பெனிக்கு வந்து நோட்டீஸ் விட்டுருக்காங்க. இதுக்கு மேல கூலி யாராலையும் அதிகம் யூஸ் பண்ண முடியாது. இத்தனை இந்த மாதிரி இதுக்கு மேல இருக்காது. நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்றதுனால இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இனிமே சிறையில் நம்மளுக்கு கழிதாண்டா. தப்பா நினைச்சிடாதீங்க. அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரஷ்யா நாட்டோட அதிபர் புதின் இருக்காரு இல்லையா, அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, நம்ம டெய்லி ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம்ல, அந்த ஒர்க் பண்ற டைம்ல ஃப்ரீ டைம் இருக்கும்ல, பிரேக் டைம், மூவி பாக்குறப்ப பிரேக் டைம் இருக்குங்களா, இந்த டைம்ல எல்லாம் உங்க ஒய்ஃபோட உங்க பார்ட்னரோட சேர்ந்து குழந்தை பெற்றுக்கோங்க, அந்த ப்ராசஸை ஈடுபடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. உயர் அதிகாரியை மதிக்காம எழுத்து பேசுறியா ராஜா? நான் என்ன சொல்றேன், குறைஞ்சது ஒரு பொண்ணு வந்து 8 குழந்தைகிட்ட பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படி சொல்லியிருக்காருன்னா ரீசன் இருக்கு. 1990 இருந்து ரஷ்யாவோட பர்த் வீடு வந்து ரொம்ப கம்மியாயிட்டே வந்துச்சு. போன வருஷத்துக்கும் இந்த வருஷமும் கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ கிட்டத்தட்ட 1000 குழந்தைங்களுக்கு மேல வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ வந்து ஒரு நாட்டோட வளர்ச்சியை வந்து பாப்புலேஷன் தான் அதுவே ரொம்ப கம்மியாயிடுச்சுனாப்போ இன்னும் பண்ண முடியாது. அது இன்னொரு விஷயம் என்னன்னா, போர் போயிட்டு இருக்கு இல்லையா இப்போ. ஸோ இப்போ வந்து அவங்க ராணுவத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் வீரர்கள் வந்து இறந்துட்டாங்க போர்ல. ஸோ அதனால அவங்களுடைய ஆர்மி பவர், மிலிட்ரி பவர் ஸ்டேபிள் வச்சுக்கிறதுக்கு கூட அந்த நாட்டில் பாப்புலேஷன் கிடையாது. ஸோ அது தேவையான பாப்புலேஷனுக்காக இதுக்கு ஃபியூச்சர்ல வந்து இந்த சுச்சுவேஷன் வரக்கூடாதுன்றதுக்காக பொண்ணு வந்து 8 குழந்தைகிட்ட பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் ரீதியாகவும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தைய வந்து வளர்க்குறதுக்காக எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணியிருக்காங்கன்னா கவர்மெண்ட் சைடு இருந்து கிட்டத்தட்ட இந்தியன் மணியில் 9,40,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்க. நான் ஜியோ பாஸ் பண்றேன். எல்லா பிரைவேட் கவர்மெண்ட் ஸ்கூல் காலேஜ் ஒரு இடம் விடாம இந்த ஆர்டர் அனுப்புங்க. ஓகே, அடுத்த பக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மீன் பிடிக்கிட்டு போறோம் இல்லைங்களா, கடலை தாண்டி போய் மீன் பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்தேகாயம் வந்து பிடிச்சிட்டு போயிட்டு ஒரு 35 பேர் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அந்த 35 பேருக்கு வந்து அவங்க வந்து ஒருத்தருக்கு வந்து 1.5 கோடி ரூபாய் வச்சிருக்காங்க. நீங்க வந்து கடலை தாண்டி வந்து எல்லையை தாண்டி வந்து நீங்க மீன் பிடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண போது இப்படிதானோ ஒன்றும் புரியல எனக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்க. அந்த அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, வெயில் வந்து 100 தாண்டி அடிச்சு போயிட்டு இருக்கு, செஞ்சுரி அடிச்சு போயிட்டே இருக்கு. ஓகேங்களா, டே பை டே வந்து அதிகமாயிட்டே தான் இருக்கு. ஸோ உங்க ஹெல்த்தை பார்த்துக்கோங்க, நிறைய தண்ணி குடிங்க. நான் டீ குவாலிடா, எதை கொடுத்தாலும் முழுங்குவேன். டீயை போடு. ஸோ முடிஞ்சே சேஃபா இருங்க. அந்த அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, கேரளாவில் வந்து ஓணம் ஃபங்க்ஷன் நடந்துச்சுங்களா. அந்த ஓணம் ஃபங்க்ஷன்ல வந்து கிட்டத்தட்ட ஒரே நாள்ல 125 கோடி ரூபாய் கிட்ட மது வந்து விற்பனை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போன வருஷத்தையும் இந்த வருஷத்தையும் கம்பேர் பண்றப்ப 4 கோடி ரூபாய் அதிகமா வித்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்க. டாடா பாய், அடுத்த பார்க்கலாம்.